2G விவகாரத்தில் தயாநிதி மாறன் குற்றமற்றவர் என்று கூறவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விளக்கம் அளித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தை தொடர்ந்து 2004 முதல் 2007 வரையில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் மீதும் குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவனத்துக்கு லைசன்ஸ் வழங்காமல் வேண்டுமென்றே இழுத்தடித்ததாகவும், ஏர்செல் நிறுவனத்தை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்றுவிடும்படி மிரட்டியதாகவும் அந்நிறுவனத்தின் முன்னாள் அதிபர் சிவசங்கரன் சிபிஐயிடம் புகார் கூறினார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்த சிபிஐ, ஏர்செல் நிறுவனம் மேக்சிஸ் விவகாரத்தில் தயாநிதி மாறன் மிரட்டினார் என்பதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை என்று கூறியிருந்தது. அதைத் தொடர்ந்து பொதுநலன் வழக்கு மையம் என்னும் துண்டு நிறுவனத்தின் சார்பில் வக்கீல் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த மனுவில் தயாநிதி மாறன் பங்கு குறித்து சிபிஐ முறையாக விசாரிக்கவில்லை என்றும் அந்த வழக்கை முடிக்க சிபிஐ முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் 2G தொடர்பான வழக்கு வியாழனன்று நடந்தபோது சிபிஐ விளக்கம் அளித்துள்ளது. தயாநிதி மாறன் குற்றமற்றவர் என்று நாங்கள் கூறவில்லை என்றும் மீடியாக்களில் வந்த செய்திகள் தவறு என்றும் சிபிஐ வக்கீல் கூறினார். 2G ஊழலில் தயாநிதி மாறன் பங்கு குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாகவும் சிபிஐ தெரிவித்தது. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் தயாநிதி மாறன் மிரட்டியதற்கான ஆதாரம் இதுவரையில் கிடைக்கவில்லை என்றும், சிவசங்கரனுக்கு லைசன்ஸ் வழங்குவதில் மிதமிஞ்சிய காலதாமதம் செய்ததற்கு ஆதாரம் இருப்பதாகவும் சிபிஐ வக்கீல் வேணுகோபால் கூறினார். ஏர்செல்லை மேக்சிஸ் வாங்கிய பிறகு அளவுக்கு அதிகமாக தொலைத்தொடர்புத்துறை சாதகமாக நடந்துள்ளது என்று சிபிஐ தெரிவித்ததாக இவ்வழக்கின் இன்னொரு மனுதாரரான ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியசாமி கூறினார். தயாநிதி மாறன் கிளீன் சிட் கொடுத்துட்டான்னு எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு, தமிழ் பத்திரிகையில ஏராளமா வந்திருக்கு. இதை பத்தி சிபிஐயோட வழக்கறிஞர் வேணுகோபால் சொன்னார், இது பத்திரிகையோட வம்பு, இதை தவறா போட்டிருக்கார்கள். நாங்க அப்படி சொல்லவே இல்லை. நாங்க ஒன்றுதான் சொன்னோம், சிவசங்கர் மிரட்டினா தயாநிதி மாறன், அதுக்கு எங்களுக்கு இதுவரையிலும் ஆதாரம் கிடைக்கவில்லை. ஆனால் தயாநிதி மாறனும் அவர் அண்ணா தம்பியோ கலாநிதி, இவ ரெண்டு பேரும் சேர்ந்து மேக்சிஸோட அனந்த கிருஷ்ணனோட ரெப்ரசன்டேட்டிவோட பேசி ஒரு சதி பண்ணி இந்த ஏர்செல் வாங்கறதுக்கு பண்ணதுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு முன் ஆதாரம் ஒன்று கிடைச்சிருக்கு, பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால தயாநிதி மாறனை விட்டு கொடுக்க போறோம், அதுல ஒண்ணுமே உண்மை இல்லை. இது அடுத்த வாரம் நாங்க தெளிவா எல்லாம் தெரிஞ்சிடும். ஏர்செல் நிறுவனம் மேக்சிஸ் கைக்கு மாறிய பிறகு தயாநிதி மாறனின் சகோதரர் கலாநிதி மாறனின் சன் நெட்வொர்க் நிறுவனத்தில் 800 கோடி ரூபாயை மேக்சிஸ் முதலீடு செய்திருப்பது லைசன்ஸ் அளிக்கப்பட்டதற்கு பிரதிபலனாக நடந்ததா என்பது பற்றியும் சிபிஐ ஆராய்ந்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.